வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இது ஒரு புது இன்வென்ஷனோட இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன். இன்வென்ஷன் சொல்ல முடியாது, இது வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அமேசிங்கான ஒரு சயின்டிஃபிக் பீப்புள்னு சொல்லலாம். நாமெல்லாம் என்ன சயின்ஸு டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறோம், அவங்கெல்லாம் வந்து அப்போவே இந்த முத்ராஸ் எல்லாம் பண்ணி எந்தெந்த உறுப்புக்கு எதெல்லாம் நல்லது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு வந்து சர்டன் முத்ராஸ் போட்டோம். அது ஒரு பேஷண்ட் வந்து திருச்செந்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. காலையில் 6 மணிக்கே வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போது என்னடா 6 மணிக்கே வந்துட்டாங்க அப்படின்ட்டு, சரி நான் அந்த யோகா கிளாஸ்க்கு வந்தேன், வாங்க போகலாம் அப்படின்ட்டு யோகா கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போய் சர்டன் முத்ராஸ்லாம் நம்ம குரு சொல்லி கொடுத்தாரு. அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட அஸ்டானிஷ்மெண்ட்டில் எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியம். அவங்க அம்மா வந்து கை பிடிச்சி தான் கூப்பிட்டு வராங்க ஒவ்வொரு படிக்கட்டும். அந்த தம்பி அந்த முத்ராஸ்லாம் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து பார்வை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா உங்களால் நம்ப முடியல? இல்லை, என்னாலேயும் நம்ப முடியலைங்க. ஃபஸ்ட்டு நானும் வந்து கீழே கூப்பிட்டு வந்து விஷன்லாம் செக் பண்ணி பார்த்தேன். நாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணோம்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் தென் இது எப்படி வேலை செய்யுதுன்னு உள்ளே போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தம்பியோட வீடியோ, அவங்க அம்மா பேசுகிறத நீங்கள் முதல்ல பாருங்கள், பார்த்துட்டு நம்ம திரும்ப பார்ப்போம். Wow, very good, fantastic. அந்த எழுத்து ஒவ்வொன்றா சொல்லு. அது என்ன எழுத்து? கலை. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். நல்லா சத்தமா மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. நல்லா நீங்க இழுக்கிறது பத்தல இன்னும். வாயை மூடிட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. ரைட். இப்ப படிங்க. எக்ஸலண்ட். இதுக்கு முன்னாடிலாம் இதை படிப்பீங்களா? இப்போ என் ஃபேஸ் தெரியுதா? இப்போதான் பார்க்குறீங்க. ஓகே, எக்ஸலண்ட். சரி, இந்த கலர் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். எக்ஸலண்ட். இந்த கலர்லாம் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இந்த கலர்ஸ்லாம் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா? ஸோ இப்போ இந்த என்னென்னலாம் முதிரையெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கீங்க? போடுவீங்க. ஓகே, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்கிறது? நீங்க கோஆப்ரேட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. ஓகே. ஓகே, பார்த்தீங்களா? இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் சயின்டிஃபிக்காக படித்தேன். நம்ம ஐம்புலங்கள் இருக்குது இல்லையா, சொல்லுவாங்க ஐம்புலங்கள் நம்ம இருக்கிறது வந்து தம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த கட்டை விரல் வந்து தீ ஆர் ஃபயர், அக்னி டினோட் பண்ணுது. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் வந்து
காற்றை டினோட் பண்ணுது, வாயுன்னு சொல்லுவாங்க. இந்த மிடில் ஃபிங்கர் வந்து ஸ்பேஸ் ஆர் ஒரு ஆகாஷா அந்த வந்து டினோட் பண்ணுது. இன்னொன்று வந்து இந்த ரிங் ஃபிங்கர் வந்து எர்த், கீழே இருக்கிற தரையை டினோட் பண்ணுது, பிருத்திவின்னு சொல்லுவாங்க. இந்த லிட்டில் ஃபிங்கர் வந்து வாட்டர், தண்ணியை டினோட் பண்ணுது. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம உடம்புல இந்த 5மே இருக்குது. இந்த 5ஐயும் நாம் இந்த சர்டன் விரல்களில் சர்டன் முத்ராஸ் பண்ணுறதுனால அந்த இதை ப்ராப்பராக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம்னா இந்த நரம்பு நாளங்கள் நல்லா வேலை செய்யுது. நரம்பில் என்ன போகுது? எலக்ட்ரிசிட்டி போகுது. எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுக்கு இந்த 5 புலங்களும் ஒழுங்காக வேலை செஞ்சதுனா தான், சீராக வேலை செஞ்சதுனா தான் டிரான்ஸ்மிட் ஆகும். இல்லைன்னா நமக்கு ஸ்ட்ரோக் வருது, நம்ம நரம்பு சரியாக வேலை செய்யாது, சர்க்கரையில் வந்து இந்த இதெல்லாம் நம்னஸ்லாம் வர்றதுக்கு காரணம் இதெல்லாம் தான். ஸோ இந்த 5 புலங்கள்லையும் சர்டன் முத்ராஸ் மூலிமா அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, உள்ளே வந்து இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்குது. நம்ம ரத்த ஓட்டம் போகிற மாதிரியே, தமிழில் எனக்கு லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னா என்னன்னு தெரியல, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜையும் வந்து ப்ராப்பராக சீராக்குது. நிறையா பேர்த்துக்கு நம்ம டென்ஷன்னால், ஸ்ட்ரெஸ்னால், உணவுனால், நிறைய காரணத்தினால, தூங்காதனால எல்லாம் நம்ம அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து பிளாக் ஆகிறதுனால தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணியிருக்காங்கலாம் பாருங்கள். நாம்லாம் பெரிய சயின்டிஸ்டாக எல்லாம் பண்ணது, அவங்க அற்புதமாக அப்படியே அலட்சியமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் வந்து வேறு லெவல் ஆஃப் மூளை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன இப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஆக்சிஜன் சப்ளை கண்ணுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் ப்ராப்பராக போயிருக்கு, அந்த எலக்ட்ரிக் சப்ளை வந்து கண்லேருந்து மூளைக்கு கரெக்டாக போயிருக்குது, வெளிச்சம் போய் உளுந்து அதை எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்குது. அதனால தான் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுதுங்க. நான் இது எல்லாத்தையும் நான் வந்து இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிம்பாங்க. பட் எஸ், இட் இஸ் பாசிபிள். நான் கண்ணால் பார்த்தேன், அந்த கண்ணால் பார்த்தது வீடியோ டெஸ்டிமோனி இருக்குது. அண்ட் இவர் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வர பேஷண்ட்ஸ், அகிலேஷ்னு ஒரு தம்பி, தர்ணேஷ்னு ஒரு தம்பி, நிறைய பேர்த்து இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இது வந்து இந்த இதில் தீர்வு இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் வருது. பட் ஒழுங்காக நம்ம சின்சியராக செய்யணும். சும்மா போய் உட்காந்துட்டு யோசனை எங்கேயோ இருக்கும், நாம் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது. அவங்களுக்குலாம் வந்து அது தேவை. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு அதோட அருமை தெரியல, அதுதான் இந்த பிரச்சனையே. ஸோ நாம் நல்லா வச்சுருக்கணும், பார்வை வந்து கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த யோகா, முத்ராஸ் இதெல்லாம் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாம் வந்து அந்த ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முத்ராஸ் நம்ம குரு சொல்லி கொடுக்குறாரு. ஒன்று இந்த பிராண முத்ரா, இன்னொன்று வந்து ஆகாஷ முத்ரா, இன்னொரு அந்த வாயு முத்ரா, இந்த ஜல முத்ராவும் சொல்லி கொடுக்குறாரு. 5 முத்ரா சொல்லி கொடுக்குறாங்க. இதில் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது. ஒரு நாள் கிளாஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அவர் கைட் பண்ணுறாரு. அண்ட் அவங்கள திரும்ப வந்து ஒரு 1 மந்த் கழிச்சு வர சொல்கிறார். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸாக இருக்குது. இதில் என்னென்னலாம் நம்ம இப்போ பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த யோகா கிளாஸஸ் புதுசாக ஆட் ஆகிருக்கு. அலாங் இதுக்கு முன்னாடி இந்த பார்வை குறைபாடு இருக்கவங்களுக்கு ஸ்பெஷல் கண்ணாடி வச்சுருக்கோம். அந்த ஸ்பெஷல் கண்ணாடியும் கஸ்டம் மேட் கிளாஸாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கண்ணாடி வச்சுருக்கோமா, அந்த பார்வை குறைபாடு இருக்கவங்களுக்கு. அடுத்தது வந்து அந்த ஆக்சிஜன் தெரப்பி பண்ண ஆரம்பித்தோம். அதனால் வந்து அந்த ரத்த நாளங்கள்லாம் டேமேஜ் ஆன இடம், இந்த செல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆன இடத்துக்குலாம் வந்து இம்ப்ரூவ் ஆகி பார்வை இம்ப்ரூவ் ஆச்சு. இதுவும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணது இந்த ஹைப்பர்பேரிக்கு, இந்த லோ விஷன் கிளாஸஸ்ஸு. அடுத்தது வந்து இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா போட்டோம், தென் ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணோம், தென் இந்த யோகா முத்ரா பண்ணியிருக்கோம். கடவுள் வந்து ஒவ்வொரு கதவாக திறந்துக்கிட்டே இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. இது வந்து பிரபஞ்சம் தாங்க ஹெல்ப் பண்ணுது. நாம் ஒன்றும் பெருசாக நாம் சாதிச்ச மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள்
ஃபேமிலியில் யார் இருந்தாங்க, உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பேர் பார்வை இழந்துட்டுருக்காங்க, வேறு நிறைய பிரச்சனைகளோடு இருக்காங்க. லைக் சர்க்கரைக்கு வேறு இதெல்லாம், இது எல்லாமே சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பண்ண மெத்தட்ஸு அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி, ட்ரெடிஷன் எல்லாத்தையும் இம்பைப் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ஹியூமன்ஸுக்கு நல்லது. அண்ட் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதை மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு ப்ராப்ளி டேட்டா பேஸில் ஒரு 2000-3000 பேர் அந்த பார்வை குறைபாடோடு இருக்காங்க, அவங்களுக்கும் இதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நன்றி மக்களே. ஒன்ஸ் அகேன் கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டாக்டர் சசி ஃபார் சசி ஐ கேர் சேலம்.